சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. என் அன்பு பிள்ளையே, என் தங்கமே, என் கண்மணியே, உன் மேல உண்மையான பாசம் வைக்க ஆள் இல்லைன்னு வேதனையோட துடிச்சிட்டு இருக்க. வேஷம் போடுற மனுஷர்களை பார்த்து பார்த்து உன் வாழ்க்கையே வெறுத்து நிக்கிற. வேஷத்தை பார்க்கிற மனுஷர்களை மாதிரி நானும் வேஷம் போட்டு பழகணும்னு உன் எண்ணம் சொல்லுது. போயிடாத, அந்த பழக்கத்துக்கு மட்டும் போயிடாத. உன்னோட வெள்ளந்தியான மனசுக்குத்தான் நான் உன்னை தேடி தேடி வந்துட்டு இருக்கேன். உன்னோட உள்ள சுத்தமா இருக்கிறதுனாலதான் தெய்வ சக்தி உன்னை தேடி வருது. இந்த நேரத்துக்கு தெய்வ சக்தி உன் கூட இல்லைன்னா நீ இருக்கிற இடம் புல்லு முளைச்சு போயிருக்கும். சரியா? இப்ப நான் சிலரை பத்தி பேசுற நேரம் எனக்கு அவசியமானதா இருக்கு. சிலரை பத்தி பேசுற வாக்க கேட்கணுங்கிற அவசியம் உனக்கு இருக்கு. முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், கேளு. இந்த உலகம் எப்படிப்பட்டதுங்கிறத தெரிஞ்சுக்கோ. விவரம் தெரியாம கால் வைக்க கூடாத இடத்துல எல்லாம் கால் வச்சு நம்ப கூடாதவங்களை எல்லாம் நம்பி துரோகத்தோட வழியை அனுபவிச்சிட்டு இருக்க. துரோகத்தோட வழியை அனுபவிச்சிட்டு இருக்க. கூட பிறந்தவங்க தான் அப்படின்னா, ஒண்ணு விட்ட சொந்தங்கள் தான் அப்படின்னா, ஒட்டு உறவு இல்லாதவங்களே அப்படி இருக்கிறாங்கன்னு நீ வேதனைப்படுற. ஆனா என்ன பெத்த தாய் தகப்பனே இப்படி இருக்காங்களே, பிறகு மற்றவங்களை குறை சொல்லி நான் என்ன பண்ணுவேங்கிற வலியும் வேதனையும் உனக்கு நிறையா இருக்கு. நான் ஒரு 2 பேரை பத்தி உங்ககிட்ட நான் இப்ப பேசணும். உன் கூட இரத்த உறவா இருக்கிற உடன் பிறப்பை பத்தி பேசணும். உனக்கு ஒண்ணு விட்ட சொந்தம், ஒண்ணு விட்ட சொந்தத்துல அக்கா முறையில வர்ற ஒருத்திய பத்தியும், ஓ இரத்த உறவுல வர்ற அண்ணன் அப்படிங்கிற ஒரு முறைய பத்தியும் இன்னைக்கு நான் பேசியாகணும். இப்ப காலகட்டம் எப்படி இருக்கு தெரியுமா? முகம் தெரியாதவங்க யாரு வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம். இவங்க மனசுல எதுவுமே இருக்காது. ஆனா கூட பிறந்தவங்களோ இல்ல நெருங்கின சொந்தக்காரங்களோ இல்ல ஒண்ணு விட்ட சொந்தக்காரங்களா இருந்தாலும் முன்னுக்கு வந்துடக்கூடாது யாருக்கும். இந்த சொந்தங்கிறது இப்ப இந்த நிலைமையில தான் இருக்கு. ஒரு உதாரணம் உனக்கு சொல்லட்டுமா? ஒருத்தன் ஒரு மளிகை கடை வைக்கிறான்னு வச்சுக்கோ. இவன் இங்க இருந்து பாக்குறான், கடை புதுசா வந்திருக்குது, கடை நல்லா இருக்குது, எல்லா பொருளும் இருக்கு அப்படிங்கிற பேச்சை மட்டும் பேசிட்டு விட்டுருவாங்க. ஆனா இதுவே ஒரு சொந்தக்காரன் மளிகை கடை வைக்கிறக்கு கடை தேடிட்டு இருக்கான்னு காதுல கேட்டாலே அடிவயிறு எரிய ஆரம்பிச்சிடும். என்ன கடை வைக்க போறானா? அப்படியா? தேடிட்டு இருக்கானா? கடை வச்சிருவானா? ஐயா அதுல அவன் பொழைச்சிருவானா? அவன் பொழைக்க கூடாதே, நமக்கு மேல முன்னேறிடக்கூடாதே, நம்மளுக்கு கீழே நம்ம ஆயிடக்கூடாதே அப்படின்னு ஆரம்பத்திலேயே அதை தடையில் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அத்தனை தடையும் கொடுத்து ஆரம்பத்திலேயே அதுக்கு முடிவு கட்டி போடுவானுங்க. இப்ப இப்படித்தான் நடந்துட்டு இருக்குது. கண்ணுக்கு தெரியாதவங்க வாழ்ந்துட்டு போகட்டும் எவனோ அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா சொந்தக்காரங்களா இருக்கிற கூட்டத்துக்குள்ள இருக்கிற ஒருத்த ஒரு அடி எடுத்து வச்சா அடிவயிறு கபகப கபகபன்னு எரியும். அப்படிப்பட்ட சொந்தங்களுக்கு நடுவுல நீ வாழ்ந்துட்டு இருக்க. வயிற்றெரிச்சல் பிடிச்சவங்க முன்னாடி எப்படி வாழணும்னு இனியாவது பழகு. இவ்வளவு கடந்து வந்துட்ட, இப்பவும் உனக்கு எதுவுமே தெரியறது இல்லை.
எதை பத்தியும் நீ புரிஞ்சுக்கிறதும் இல்லை. இனி எப்பத்தான் புரிஞ்சு தெரிஞ்சு நடப்ப சொல்லு. உன் கண்ணு இருக்கிறப்பவே ஒரு நல்லது கெட்டது நடக்க வேண்டாமா? ஒரு நல்லதை நடத்தி உன் கண்ணார மனங்குளிர வேண்டாமா? நீ நல்லா இருக்க வேண்டாமா? இத்தனை நாள் தான் பாடுகள் அனுபவிச்சு வந்துட்ட. இனி இருக்கிற காலம் நீ சந்தோஷமா மன நிம்மதியா வாழ வேண்டாமா? எத்தனை பாடுகளைத்தான் அனுபவிப்ப. கொடுக்கறாங்க, கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. என் வீட்டுக்குள்ள இத்தனை பிரச்சனை இருக்குது தாயே, ஏன் அதை பத்தி பேசலைங்கிற? அத்தனை பிரச்சனை யாரால வந்துச்சு, எதுல ஆரம்பிச்சுது, அதை நீ யோசிக்க மாட்டியா? சொல்லு. இப்பவும் ஒன்னொன்னா சொல்லி 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 உன்னை பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்க. இல்லைன்னா இப்பவும் அவங்க அனுப்புறதையெல்லாம் வாங்கி 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 நீ விடிய கால கண்ணு முழிக்காத நிலைமைக்கு நீ போயிருவ. அப்படிப்பட்ட சூழ்நிலைய கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உறவுக்காரங்கள்னு நம்பி 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 ஏமாந்தது போதும். இனியும் நம்பி ஏமாறாத, கவனமாயிரு. உன்னை சுத்தி இருக்கிறவங்க யாரு, உன் வீட்டை சுத்தி இருக்கிறவங்க யாரு, அவங்க எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க, உன் குடும்பத்தை சுத்தி இருக்கிறவங்க யாரு, உன்னை அடிக்கடி யாரு வந்து பாக்குறா, உன்னை யாருமே எப்பவுமே பார்க்காதவங்க யாரு, உன் கையில தண்ணி வாங்கி குடிக்கிறவங்க யாரு, உன் கையில தண்ணி வாங்கி குடிக்க கூட பயப்படுறவங்க யாரு, இதையெல்லாம் நீ தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ. உன் வீட்டுக்குள்ள வந்து தண்ணி வாங்கி குடிச்சிட்டா அவன் உனக்கு செஞ்சதை அவனை அடிச்சிருன்னு ஒருத்தன் உன் வீட்டு வாசப்படியே மிதிக்காம இருக்கிறான். அவனை பத்தி நீ யோசிச்சிருக்கிறியா? சொல்லு சொல்லு. இதையெல்லாம் நான் வந்து சொல்லாம இருந்தேன்னா உன்னால தாங்க முடியாத பாரத்தை உன் தலையில வச்சு உன்னை புதக்குழியில தள்ளிடுவாங்க. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி தேடி வந்து வீட்டுக்குள்ள நீ அனுபவிச்சுட்டு இருக்கிறது போதும், இதுக்கு மேல எதுவும் வரக்கூடாது, உன் வீட்டுக்குள்ள இருக்கிறதையும் வெளியே துரத்தணுங்கிறக்காக தான் ஒவ்வொரு நாளும் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இங்க உனக்காக பதிக்கப்பட்டிருக்கிற 48 நாள் பூஜையில் வச்ச எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜை செஞ்சு பரிகாரம் செய்யு சொல்றேன். கேட்ட பாடு இல்லை, அதுக்கு முயற்சி செஞ்ச பாடு இல்லை. உன் பிரச்சனை தலைக்கு மேல போகுது, இங்க செஞ்சுட்டு இருக்கிற பூஜையில உன் பிரச்சனைய கொடு, இங்க நான் வழிதரங்கள் கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு இன்னும் நீ முயற்சி எடுக்கல. வெகு தூரத்துல நீ இருக்க. உன் தாய்க்கு உன் கையால இருக்கிற காணிக்கையை அனுப்புன்னு கேட்ட, இன்னும் உன் கையிலிருந்து எனக்கு காணிக்க வரல. சில பிள்ளைக கொடுக்கறாங்க, பல பிள்ளைகிட்ட இருந்து இன்னும் எனக்கு காணிக்க வரல. இதோ ஆத்தாக்கு இப்ப காணிக்க கொடுக்கற, இதோ ஆத்தாக்கு பூஜைக்கு கொடுக்கறேன்னு உன் வாயிலிருந்து வார்த்தைதா வருதே ஒழிய அந்த காணிக்க இன்னும் என் கையில வந்து சேரல. உன் பிரச்சனைகளை தீர்க்க பூஜைக்கு கொடு. இந்த பிரச்சனையை தீர்த்து உன் வாழ்க்கைக்கான வழிதளத்தை நான் திறந்து வைக்கிறேன். இந்த கருமாரிய நம்பு, இந்த கருமாரிய நம்பு. ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வந்து உன் கண்ணீரை துடைக்க காத்திருக்க இந்த கருமாரி வார்த்தை சத்திய வார்த்தைங்கிறத நம்பு. எல்லாத்தையும் நல்லதை நடத்தி கொடுப்ப, நல்லதை மட்டுமே நீ நடத்தி கொடுப்ப. உன்னை விட்டு ஒருபோது விலகி இருக்காத இந்த கருமாரிக்கு உன் கையில் இருக்கிற காணிக்கையை கொடு, உன் கையில் இருக்கிற காணிக்கையை கொடு. இங்க எனக்கு நடக்கிற பூஜையில உன் காணிக்க பயனுள்ளதா இருந்து இந்த ஆத்தா மனங்குளிரும் நேரம் என் பிள்ளையோட வழிவேதனையெல்லாம் தீரும், என் பிள்ளையோட கவலை கஷ்டமெல்லாம் தீரும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும்.